என் அன்பு குழந்தையே, உன்னுடைய இல்லத்தில் வசிக்கின்ற கன்னிப்பெண் தெய்வம் உன்னை தேடி வந்திருக்கிறார்கள். இந்த கன்னிப்பெண் தெய்வம் உன்னை தேடி வந்திருக்கும் இந்த நேரம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை எல்லாம் அது எடுத்துச் சொல்லும் காலம் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த பிரித்யங்கரா உன் முன்னால் சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை நீ என்னவென்று செவிகொடுத்து கேட்டுவிட்டு ஒரு முடிவுக்கு வர வேண்டும். என் குழந்தையே, உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் நாம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். உன் வீட்டில் வசிக்கும் கன்னிப்பெண் தெய்வமானது உன்னிடத்தில் என்ன சொல்ல வந்திருக்கிறார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. அவர்கள் எதையுமே வருத்தத்தோடு சொல்ல வரவில்லை. ஆசையாக உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கிறார்கள். ஆசையாக உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை இவர்கள் தெளிவுபடுத்த வந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. உன்னை தேடி நடக்கும் எல்லாமுமே எப்பொழுதும் உனக்கு நன்மைகளையே கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்ட இந்த நேரம், இப்பொழுதும் எப்பொழுதும் உனக்கான விஷயங்களிலிருந்து உனக்கான தேவைகளை உணர்ந்து நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க நினைத்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் வருகின்ற பொழுது உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரித்யங்கரா உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதில் இருக்கும் ஒவ்வொரு புரிதல்களையும் நீ என்னவென்று கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கிறேன் என்பது உனக்கு நன்கு அறிந்த விஷயங்கள் தானே. உன் பிரித்யங்கரா நான் உடன் வருகிறேன் என்பது நீ நன்கு தெரிந்திட்ட விஷயங்கள் தானே. இவை எல்லாவற்றையும் உணர்ந்து புரிந்து நீ வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். இவை எல்லாவற்றையும் என்னவென்று தெரிந்து இந்த வாழ்க்கையை நீ நம்பிக்கையோடு நல்லபடியாக கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. நீ நினைத்ததை விடவும் இந்த பிரித்யங்கரா கொண்டு வருகின்ற செய்திகள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. என் தங்கமே, உன் பிரித்யங்கரா தன் வாக்கினை சொல்லாமல் உன் வீட்டில் வசிக்கும் கன்னிப்பெண் தெய்வத்தின் வாக்கினை இன்று கொண்டு வந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கின்றது. உன் வீட்டில் வசிக்கின்ற கன்னிப்பெண் தெய்வம் இப்பொழுது உன்னோடு பேச நினைப்பதற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது. உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றதோ அவை எல்லாவற்றையும் இந்த வாழ்க்கை சரியாக வழிநடத்தி கொண்டிருக்கிறது. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதை எல்லாமும் அது உனக்கு எப்பொழுதும் சரியாக தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த தெய்வத்தினுடைய அன்பு உன்னை எந்த இடத்திலும் நிச்சயமாக காயப்படுத்தாது. இந்த தெய்வத்தின் அன்பு எந்த இடத்திலும் உன்னை வேதனைப்படுத்தாது. உன்னை சுற்றி இருக்கும் நல்லதைத்தான் உனக்கு எடுத்துச் சொல்லுமே தவிர ஒருபொழுதும் உன்னை சோதிக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு சோதனைகளை கொடுக்காமல், வேதனைகளை கொடுக்காமல் நான் இருந்து ஒன்றை செய்யும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் முழுக்க உனக்கு ஒவ்வொன்றையும் சரிவர எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் உனக்கு என்ன கொடுக்க நினைக்கிறேனோ அவை எல்லாவற்றையும் நீ முன்னின்று பெற்றுக்கொள்ள தயாராகிவிடு. இந்த பிரித்யங்கராவினுடைய அன்பு உனக்கு எல்லாவற்றிலும் சரியான பாதையை வழிவகுத்து கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாமல் முன்னேறிச் சென்று கொண்டே இரு. இந்த தெய்வம் உன்னை வழிநடத்தும் பொழுது, உன் கன்னிப்பெண் தெய்வம் உன்னிடத்தில் ஒரு வார்த்தையை பேச நினைத்து வரும் பொழுது, அதுவும் தன் மனதில் இருக்கின்ற ஆசையை உன்னிடம் சொல்ல வரும் பொழுது அதை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? ஏதுவென்று என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள நினைக்க வேண்டும் அல்லவா? எதையுமே அத்தனை சுலபமாக நாம் விட்டுவிட முடியாது. எதையுமே அவ்வளவு எளிதாக நாம் தள்ளி விட்டுவிட முடியாது. நமக்கென நடக்கும் நிலைகளில் என்ன நடந்தாலும், ஏது நடந்தாலும் இவை எல்லாவற்றையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.
எப்பொழுதும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை தருகின்ற விஷயங்கள் உன்னை மேலும் மேலும் மன வலிமைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். உன்னோடு நின்று இந்த தெய்வம் உன்னை காத்து நிற்பது போல உனக்கான ஒவ்வொரு ஆச்சரியங்களையும் அது உருவாக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. எப்பொழுதும் போல என் பிள்ளை, நீ சந்தோஷமாக வாழக்கூடிய இந்த வாழ்க்கை இனியும் உனக்கு பேரானந்தத்தை கொடுத்துவிடும் என்பதனை மறந்து விடாதே. இந்த தருணம், இந்த பிரத்யங்கரா உன்னோடு நிற்கும் இந்த தருணம் இனி உனக்கு தேவையான ஒவ்வொன்றையும் சரியாக உருவாக்கும். நீ விரும்புகின்ற ஒவ்வொன்றிலும் உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். என் குழந்தையே, உன்னுடைய கன்னிப்பெண் தெய்வம் முழுக்க முழுக்க உன் மீது அன்பு கொண்டிருக்கின்றது. அவர்கள் பேச நினைப்பதை நான் அவர்கள் வாயிலேயே உனக்கு சொல்லிவிட நான் பணித்திருக்கின்றேன். இப்பொழுது அவர்கள் பேசுவதை நீ என்னவென்று செவிகொடுத்து கேட்கிறாயா? நான் உன் கன்னிப்பெண் தெய்வம் வந்திருக்கின்றேன். உன் வீட்டிலிருந்துதான் இப்பொழுது உன்னோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன். நான் மிக சிறு வயதிலேயே இங்கிருந்து சென்று விட்டேன். என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய விதி முடிந்து விட்டது. ஆரம்பத்தில் அது மிகுந்த மனக்கவலையையும் மிகுந்த மனவேதனையையும் கொடுத்திருந்தாலுமே பின்னால் நான் இந்த வீட்டில் ஒரு பிள்ளையாக வளராவிட்டாலும் ஒரு தெய்வமாக நின்றது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்தது. நான் என் குடும்பத்திற்கு நல்லதை செய்து கொண்டிருக்கிறேன் என்று யோசிக்கும் பொழுது எனக்கு அது மிகுந்த மன மகிழ்ச்சியை கொடுத்தது. என் குடும்பத்திற்கு ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நான் உறுதுணையாக இருந்ததும், அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்ட நஷ்டங்களை எல்லாமும் நான் அவர்களுக்கே சரி செய்து கொடுத்ததும் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது. இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நான் முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கையை தெளிவுபடுத்தி கொண்டிருக்கும் நேரம், இதுவரையிலும் என்ன நடந்ததோ ஏது நடந்ததோ என்று எல்லாம் யோசித்து மனம் கலங்கிக் கொண்டிருக்காமல் சுற்றி இருக்கும் விஷயங்கள் அத்தனையையும் சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது இந்த குடும்பத்தில் எந்த தீமைகளையும் நான் நடக்க விடவில்லை. எவ்வளவுதான் என்னை நினைத்து இந்த குடும்பம் கலங்கினாலும் இப்பொழுது என்னை கன்னிப்பெண் தெய்வமாக வழிபட்டு ஒவ்வொரு வம்சமும் அடுத்தடுத்தும் என்னை மறக்காமல் என்னை வழிபட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சில குடும்பங்களில் எல்லாம் கன்னிப்பெண் தெய்வம் வழிபாடே இல்லாமல் போய்விட்டது. கன்னி வழிபாடு செய்வதையே மறந்து விட்டார்கள். முன்னோர்கள் வழிபாடோடு நிறுத்திவிட்டார்கள். என்னை போன்ற சில கன்னிப்பெண் தெய்வங்களுக்கு அவரவர் இல்லங்களில் சரியானபடி தேடுதல் கிடைக்காமல் போய்விட்டது. ஆனாலும் நான் என் வீட்டில் மகிழ்ச்சியோடு இருக்கின்றேன். என்னை நினைக்காமல் என் பிள்ளைகள் ஒருபொழுதும் இருந்தது கிடையாது. என்னை ஒருபொழுதும் என் குழந்தைகள் மறந்தது கிடையாது. எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் என்னை நினைத்து எனக்காக பூஜித்து வரும் நேரம் நானும் அவர்களுக்காகவே ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கின்றேன். எந்த நிலையிலும் நான் உங்களை விட்டு விலகியது கிடையாது. சரி, இத்தனைக்கு நான் என்ன ஆசையாக சொல்ல வந்திருக்கிறேன் என்று கேட்கிறாயானால், நான் வாழாத என் வாழ்க்கை, குறைந்த என்னுடைய ஆயுள், அதாவது நான் எத்தனை வருடம் வாழ வேண்டும் என்று நினைக்கிறேனோ என்னுடைய அந்த ஆயுளையும், நான் எத்தனை சந்தோஷமாக வாழ்ந்திருக்க வேண்டுமோ அத்தனை சந்தோஷத்தையும் நான் என் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் கொடுக்க நினைக்கின்றேன். அதனால் இதனை புரிந்து கொண்டு என் குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொருவரும் இந்த அன்பை உணர்ந்து கொண்டு எதையும் சந்தோஷமாக எதிர்கொள்ள வேண்டும். எதையும் சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு எதிர்கொண்டு நிற்க வேண்டும். என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும்
நாம் நிச்சயமாக தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கையும் நமக்கான புரிதலை நல்லபடியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த பிரத்யங்கரா, நான் சொல்கின்ற இந்த விஷயங்களை எல்லாமும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்வது உண்மை என்றால் நல்லபடியாக நீ இதனை எல்லாம் தெரிந்து கொள். நான் இருக்கும் நேரம் இந்த பிரத்யங்கரா, நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றிலும் நான் எப்பொழுதும் உறுதுணையாகவே நின்று கொண்டிருப்பேன் என்பதனை மறக்கக்கூடாது. உன் கன்னிப்பெண் தெய்வம் எந்த விஷயத்தை சொன்னது என்று கேட்டாயா? அவர்கள் ஆசையாகச் சொன்னது தன் ஆயுளையும் தான் வாழ நினைத்த வாழ்க்கையின் சந்தோஷத்தையும் தன் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு கொடுப்பதாக சொல்லி இருக்கின்றார்கள். அப்படியானால் அதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நான் ஆசையாக இதையெல்லாம் தர நினைக்கின்றேன், நீங்கள் வாழ்க்கையை வாழுங்கள் என்று உன் கன்னிப்பெண் தெய்வம் சொல்கின்றது. உன் கன்னிப்பெண் தெய்வத்தினுடைய வார்த்தைகள் இதுதான். அவர்கள் நினைப்பதும் இதுதான். முழுக்க முழுக்க உன் வாழ்க்கையில் உனக்கான முழுமையான சந்தோஷத்தை அவர்கள் கொடுத்துவிட நினைக்கிறார்கள். முழுக்க முழுக்க உனக்கான மகிழ்ச்சியை அவர்கள் கொடுத்துவிட நினைக்கிறார்கள். உன்னை சுற்றி வரக்கூடிய இந்த நேரங்கள் எல்லாவற்றிலும் அத்தனை முழுமையையும் உனக்கு கொடுக்க வேண்டும். அத்தனை விஷயங்களையும் உனக்கு என்னவென்று சொல்லித்தர வேண்டும். எதிலும் எந்த குழப்பமும் இல்லாமல், எந்த விஷயத்திலும் எந்த விதமான வேதனைகளும் இல்லாமல், எதை நினைத்தும் வருந்தாமல், எதிர்வரக்கூடிய நாட்களை நினைத்து வருந்திக் கொண்டிருக்காமல், சுற்றி இருக்கும் விஷயங்களை, தன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொன்றையும் கவனமாக புரிந்து கொண்டால் போதும். கன்னிப்பெண் தெய்வம் தான் வாழாத வாழ்க்கையை கொடுக்க நினைத்து விட்ட பிறகு வேறென்ன வேண்டும்? இதை எண்ணி மகிழ்ச்சியடைய வேண்டும். இதை எண்ணி சந்தோஷப்பட வேண்டும். நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ மகிழ்ச்சியோடு புரிந்து கொள்ள வேண்டும். பிரத்யங்கரா சொன்னது புரிந்ததா? உன் கன்னிப்பெண் தெய்வம் பேசிய வார்த்தைகள் உனக்கு புரிந்ததா? அது புரிந்து விட்டது என்றால் போதும். இனி எதற்காகவும் நீ வருந்தி விட மாட்டாய். இனி எதற்காகவும் நீ கலங்கி விட மாட்டாய். உன்னோடு இருக்கும் இந்த நேரங்கள் இனி எப்பொழுதும் முழுக்க முழுக்க உனக்கு நன்மைகளை உருவாக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எந்த சூழ்நிலையும் உன்னை விட்டு நிச்சயமாக இந்த பிரத்யங்கரா நான் விலகிச் செல்ல மாட்டேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் போதும். எந்த நிலையிலும் நான் உன்னை தாண்டி விட மாட்டேன். எப்பேற்பட்ட நிலையிலும் நான் உன்னை விட்டு விலகிச் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நான் இருக்கும் நேரங்களில் நீ எல்லாவற்றையும் சரிவர புரிந்து கொண்டு வாழ்ந்துவிடு. இந்த பிரத்யங்கரா உடனிருந்து உனக்கு சொல்லித்தரும் விஷயங்களை நீ என்னவென்று கவனமாக புரிந்துவிடு. அம்மாவின் அன்பு உனக்கு என்ன கொடுத்தாலும் அதிலிருந்து நீ மீண்டு வர வேண்டும் என்பதனை மறக்காதே. இந்த தெய்வம் இதைத்தான் உன்னிடம் சொல்ல முடிவு செய்து இன்று வந்தது. அதாவது குலதெய்வ வழிபாடு ஓரளவிற்கு செய்து விடுகின்றாய். உன்னுடைய இஷ்ட தெய்வத்தை கூட அடிக்கடி பார்த்து விடுகின்றாய். முன்னோர்கள் வழிபாடை நீ அமாவாசைகளில் மறக்காமல் செய்து விடுகின்றாய். அதுபோல கன்னிப்பெண் தெய்வத்தினுடைய வழிபாடும் அப்படித்தானே. என் குழந்தை, உன் வீட்டில் சரியாக நடந்திருப்பது உண்மை என்றால் மட்டுமே இன்று கன்னிப்பெண் தெய்வத்தினுடைய வார்த்தைகள் உன் செவிகளுக்கு வந்து சேர்ந்திருக்கும். அப்படி இல்லாமல் நான் கன்னிப்பெண் தெய்வத்தை சரியாக நினைக்கவில்லை, ஆனால் இன்று அவர்களின் வாக்கு எனக்கு கிடைத்திருக்கிறது என்று நீ சொல்வாயானால் உன் கன்னிப்பெண் தெய்வம் உண்மையாகவே உன் மீது அன்பு கொண்டிருக்கிறது. நீ அவர்களை விட்டுவிடாதே என்பதுதான் அர்த்தம். இதனை எல்லாமும் தெரிந்து புரிந்து கொண்டு நீ எந்த இடத்திலும் உன்னை சுற்றி இருக்கும் விஷயங்களை எல்லாம் என்னவென்று உணர்ந்து கொண்டு நீ சந்தோஷமாக வாழ்ந்துவிட வேண்டும் என்பதனை மறக்காதே. எதையும் சந்தோஷமாக எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. உன் பிரத்யங்கராவினுடைய அன்பிற்கு ஈடு இணை வேறு எதுவும் கிடையாது. நான் உன்னை சுற்றி இருந்து உனக்கு நடத்தி தரும் விஷயங்கள் அத்தனையும்
எப்பொழுதும் உனக்கான நம்பிக்கையை உறுதியாக கொடுக்கும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருக்கும் நேரம் என் பிள்ளை, இனி எதற்காகவும் நீ வருந்தாதே. இந்த தெய்வத்தினுடைய அன்பை எதற்காகவும் என் குழந்தை நீ விட்டு விடாதே. உடன் வரக்கூடிய நேரங்கள் இனி எப்பொழுதும் உனக்கு நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாமும் உனக்கு சரியாகவே சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த தெய்வம் உடனிருந்து உன்னை காத்து நிற்க வேண்டும். அதுதானே உண்மை. இந்த பிரத்யங்கரா உடனிருந்து உன்னை மீட்டெடுக்க வருகிறாள் என்பதுதானே உண்மை. அதனை நீ தெரிந்து புரிந்து கொண்டாலே போதும். எல்லாமும் உனக்கு சரியாகவும் நல்லபடியாகவும் நடக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. தெளிவான விஷயங்களை எல்லாமும் அது உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை மறக்கக்கூடாது. கன்னிப்பெண் தெய்வம் நாம் சர்வசாதாரணமாக நினைத்துவிடக்கூடியவர்கள் அல்ல. வாழ்ந்தவர்கள், இந்த உலகத்தை விட்டு வாழ முடியாமல் சிறு வயதிலேயே சென்றவர்கள், வாழ்க்கை முடிந்து சென்றவர்கள். அவர்கள் நினைத்தால் எந்த ஒரு விஷயத்தையும் உன்னுடைய வீட்டில் சாதித்து கொடுக்க முடியும். அவர்கள் நினைத்தால் எந்த தருணத்தையும் உன் வசமாக்கி விட முடியும். அப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாமும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு உடனிருக்கும் இந்த நேரங்களை எல்லாமும் நீ கவனமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரம் என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து புரிந்து கொண்டு இனிமேலாவது சந்தோஷமாக வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை நினைத்து பேரானந்தம் கொள். உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இவர்கள் சொல்லிவிட்ட வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து உன்னுடைய ஒவ்வொரு முயற்சிகளையும் முன்னெடுத்துவை. ஒருபோதும் பின்தங்கி விடாதே. உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இந்த பிரத்யங்கரா நான் நினைத்தது போல உனக்கு எல்லாவற்றையும் நான் முன்னிறுத்தி விடுவேன் என்பதனையும் நீ மறந்து விடாதே. அம்மா சில விஷயங்களை எல்லாமும் உனக்கு நான் உணர்த்தி கொடுக்க வந்திருக்கின்ற இந்த காலம் இனி அத்தனையும் உனக்கான மகிழ்ச்சியையும் உனக்கான மாற்றத்தையும் நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி இருக்கும் எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லதையே நடத்தும் என்பதனை நீ மறக்காதே. இன்றோடு உன் வாழ்க்கையில் இருக்கும் பல குழப்பங்களுக்கு உனக்கு தீர்வுகள் கிடைத்திருக்கலாம். உனக்கான பல விஷயங்களுக்கு நிச்சயமான நல்லதொரு புரிதல் கிடைத்திருக்கலாம். உன்னை ஆட்டி படைக்கும் இந்த நேரங்கள் முழுக்க முழுக்க உனக்கு வெற்றியை கொடுத்திருக்கலாம். இதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும். உன்னை எந்த சந்தர்ப்பத்திலும் நான் நிச்சயமாக விட்டுவிட மாட்டேன். எந்த சூழ்நிலையிலும் உனக்கு நான் சோதனைகளையும் துன்பங்களையும் கொடுத்து விட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். காலமும் நேரமும் உனக்கான பலனை நிச்சயமாக உள்ளபடி உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள். எல்லா விஷயங்களும் உனக்குரிய புரிதல்களை நிச்சயமாக தந்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள். பிரத்யங்கரா சொல்லும் எல்லா சொல்லும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற ஆச்சரியங்களை எல்லாமும் உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை தெரிந்து கொண்டு நீ மனமகிழ்ச்சியோடு வாழ்ந்துவிட தயாராகு. எதிலும் எங்கும் என்றென்றும் அம்மா உன்னை வழிநடத்தி கொடுப்பாள் என்பதனை நீ மறக்கக்கூடாது. அம்மாவினுடைய அன்பு நல்ல மாற்றங்களை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது. நான் இருக்கும் பொழுது உனக்கு இனிமேல் கிடைக்கும் இந்த விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறக்காமல் நான் சொன்ன வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நீ தெய்வத்தை மறக்காமல் இருந்தாலே போதும். அவர்கள் உறுதுணையாக இருக்கிறார்கள் என்பதனால் நாம் எந்த ஒரு செயலையும் சரியாகவும் நல்லபடியாகவும் செய்வதற்கு நீ எப்பொழுதும் தயாராக இருந்து விட்டாலே அது போதும். நிச்சயமாக உன்னை சுற்றி வரும் இந்த நேரங்கள் உனக்கு பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பெருமகிழ்ச்சியான விஷயங்களை உனக்கு எப்பொழுதும் சொல்லிக் கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எந்த நாளும் நான் இருக்கிறேன் என்பதனை உணர்ந்து நீ அதற்கு தகுந்தாற்போல இந்த வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழத் தொடங்கு.
உனக்கென நல்ல விஷயங்கள் எல்லாமும் நடக்க ஆரம்பித்து விட்டது. என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.